Praise Lord. சில காரியங்களை அழிக்காதபடிக்கு கர்த்தருக்காக உன்னதமான காரியத்தை நாம் செய்ய முடியாது. இந்த வேதத்துல 1 ராஜாக்கள் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது 20-21 வாசிக்கிறோம். எலியாவுக்கு தேவன் சொல்லி அனுப்புறாரு, இப்பவே சாக வேணாம், இன்னும் கொஞ்சம் காரியம் இருக்கு, செஞ்சு முடிச்சிடுவான்னு சொல்றாரு. அப்ப அவன் எலியா என்ன செய்யறாரு, எலிசாவை கண்டுபிடிக்கிறாரு. எலிசா என்ன செய்தானா, ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். அப்போ எலிசா கிட்ட போய் தன் சால்வி எடுத்து அவன் மேல அப்படி போடும்போது பாருங்க, அவனுக்குள்ளாக இப்ப வரேன், நானு அம்மா பாட்ட சொல்லிட்டு வரேன். அப்போ அவர் எலியா ஒரு வார்த்தையை சொல்றாரு, சரி போய் திரும்பி வா, ஆனா நான் உனக்கு செஞ்சதை மட்டும் மறந்துடாத, உனக்கு என் மேல அந்த சால்வியை மேல போட்டேன், அப்ப நடந்த காரியங்களை நீ மட்டும் தான் அறிவ, அதை அறிந்து நடந்து கொள் அப்படின்னு சொல்லும் போது, சரி இனிமே ஒரு நம்பிக்கை நமக்குள்ள மறுபடியும் நம்ம உலகத்துக்குள்ள சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று தனக்கு இருந்த ஒரே நம்பிக்கையா இருந்த அந்த ஏர் மாடுகளை பிடித்து அடித்து அதை சமைச்சு ஜனங்களுக்கு கொடுத்துட்டு எலியாவை பின்தொடர்ந்தாரா எலிசா. நமக்கு தேவனை பின்பற்றணும்னா சில காரியங்களை விட்டு விலக வேண்டும், அடியோடு அகற்ற வேண்டும். God bless you.